என் மகளை விதவையாக்கின அந்த இரக்கமில்லாத தெய்வம் என்னையும் குருடனா படைச்சிருந்தா இப்படி ஒரு கொடுமையான காட்சியை பார்க்கிற தண்டனை எனக்கு கிடைக்காம போயிருக்கும். புண்ணிய நதியோட பேராச்சுன்னு என் மகளுக்கு கங்கா தேவின்னு பேர் வச்சேன். ஆனா அந்த வத்தாத கங்கைய போல என் மகளும் வாழாலெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. எங்கேயோ விழ வேண்டிய இடி இடம் மாறி இந்த வீட்டை விழுந்து ஒரு பச்சை மரத்தை பட்ட மரமாக்கிடுச்சேப்பா. என்னப்பா செய்யறது? வாழ்றவங்களை சாகடிக்க 1000 வழிகளை கண்டுபிடிச்ச மனுஷன் செத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிக்கலையே. அடிக்கடி சொல்லுவேன், கங்காவோட மனசு பால் மாதிரி வெள்ளன்னு. இனிமே அவ உடையும் வெள்ளதானேப்பா. முடியாது. என்னால என் மகளை அந்த கோலத்துல அக்கா நீ அந்த புடவை அவகிட்ட கொடுத்துருக்க. அவ புது துணி எடுக்கும் போதெல்லாம் பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கிற அந்த பொறுப்பை என்கிட்டதான் ஒப்படைப்பான். இப்போ அவளுக்கு பொருத்தமே இல்லாத இந்த சேலையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் என் தலையில வந்து விழும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கை இருளடைஞ்சு போச்சு. அதுக்கு பொருத்தமானது இந்த கருப்பு செலதான். ஆமா, அந்த காளியை வணங்குறவங்க ஒருத்தர் இந்த கருப்பானதா. அந்த காளியால வாழ்வழந்த என்னோட சோகத்துக்கு இனி அடையாளம் ஊரை காக்க கோயில் கொண்டுள்ள காளி எனக்கு மட்டும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்? மணிமேடியிலேயே மாங்கலி தழக்க துர்பாகியத்தை எனக்கு ஏன் கொடுக்கணும்? என் கேள்வி கண்ட பத்திரகாளி பதில் சொல்லியே தீரணும். அந்த காலம் வர வரைக்கும் இந்த கோலம் மாறாத.
புரிவாய் கருணை கடலே. மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காசுனாயா குடல் தான் வெளியில வரல. ஏயா 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இதுல ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிறேன்? நான் யாரு? உன் மாமனாரு, இவன் உன் மச்சின. நாங்க ஆடப்படாதா, பாடப்படாதா, அனுபவிக்கப்படாதா? அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனார்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சான் சாப்பிடல இருக்கு, அதான் கோவப்படுறாரு. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி, போக்கில வாங்கி. அம்மாடி ரெடி, உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோலைக்கு போடுமா. தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான். உட்காருங்க மாப்பிள்ள, என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா. நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா, இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு எட்ட வேலைடா. அடியே சக்காத்து குரங்க, என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கரைக்க சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்ன இந்த வானரம் என்னென்ன பண்ண போறதோ? என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, துணி கிழிஞ்சு போச்சு இல்ல. எங்க புருஷன் திட்டுவாரோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. பத்தினி குரங்கு. இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு சரி இருக்கேன். வா போகலாம். உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான். இந்த பாலையாவது குடுமா. தங்கச்சி மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா? வாய்க்க. போமா போ போ. கைலாசம், உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போறா பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா? அம்மா! என்ன வெளியில தள்ளிவிட்டு அது உள்ளார போய் படுத்துக்கிட்டு நாசமா போக, கட்டையில போக. எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குழந்தை என்ன பாடாப்படுது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை அடிச்சு விட்டுடுவேன். இங்க பாரு, அவன் குரங்கு என் பக்கத்துல படுத்துக்கிடுச்சு. அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பேண்டா போதும். என்னங்க, நம்ம சொக்கம்பட்டி ராக்கம்மாவ சந்தையில பார்த்தேன். மூக்க சிந்தி முணங்கி ஒரு குறை புலம்பி தீத்துட்டா. என்னவா? அவ தம்பி காத்தமுத்து சமீந்தார் பணியில தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு உங்க தங்கச்சியை கட்டிக்கணும்னு கொள்ள ஆசையா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்ல சொன்னாங்க. வீரம்மா கண்ணால விஷயமா தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த துரோகி ரங்கையாவுக்கு என் தங்கச்சியை தாராவார்த்து கொடுக்கணும்னு கனவு கட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பாவி என் சந்தோஷத்தையே கனவாக்கிட்டு போயிட்டான். இனி அந்த தப்பானவனை நினைச்சு என் தங்கச்சி தாலி கட்டாத உதவியா வாழறத நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். கற்பவல்லி, அடுத்த முறை அந்த ராக்கம்மாவை பார்த்தா அவ தம்பி அழைச்சு வந்து முறைப்படி பொண்ணு கேட்க சொல்லு. சரிங்க.
என்ன தாயி? ஒரு நாத்தினார் வீரமா வெட்டருவாளும் கையுமா புலிக்காட்டு பக்கம் போறதா பார்த்தவங்க சொன்னாங்க. நான் பதறி போய் ஓடி வந்திருக்கமா. ஆம்பளைங்களே போக அச்சப்படுற அந்த காட்டுக்குள்ள இந்த பொண்ணு ஏன் பொண்ணுன்னு தெரியலையே. தலைவிரி கோலமா அவங்க போறத பார்த்தா ஏதோ ஒரு தவறான முடிவோட போறதா தோணுச்சுன்னு சொன்னாங்க. ஏன் தாயி, அவங்களை இல்லாத போலான்னு சொல்லி திட்டினீங்களா? அவ கல்யாணத்தை பத்தி தான் பேசணும், வேற எந்த தப்பும் செய்யலையே. இவ இன்னும் அந்த ரங்கையாவை மறக்கலேன்னு தெரியுது. அவன் புலிக்காட்டுல தான் இருக்காங்கிறத கேள்விப்பட்டு இவ அவனை பார்க்க போயிருக்கணும். அவளுக்கு என்ன ஆபத்து வருமோ நினைச்சேன். என் நெஞ்சு பதறுங்க. சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்க. போங்க. உன்னை விட்டாம நான் விட மாட்டேன். உன்னை அழிஞ்சாதான் யாத்திரை அடங்கும். தாராளமா விட்டு. ஒரு காதலிக்கையில சாகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா என்ன? ஆனா என்னுடைய மரணம் அநியாயமா ஒரு குழந்தை அனாதை ஆக்கிரமே தான் பாக்குறேன். ஆமா, அதோ கள்ளம் கப்படம் இல்லாம சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கேன். அந்த பிஞ்சு உள்ளத்தை தான் சொல்றேன். உங்க அண்ணனும் அண்ணியும் பல வருஷம் தவமிருந்து பெத்த குழந்தை. பெத்தவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சுட்டு வந்து காட்டுல ரகசியமா வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறியா? இருக்கு. இதான் காரணம். என் நண்பனோட உயிரை காப்பாத்தவங்களுக்காக தான் இந்த வனவாசத்தை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். இதை நீ தப்பு நினைச்சா இப்பவே என்ன கொண்டுடு. என்ன மன்னிச்சிருங்க. மத்தவங்க உங்களை தவறா பேசுறத தாங்கிக்க முடியாம ஆத்திரத்துல அறிவு இழந்துட்டு ஊர் எல்லாம் வந்துருச்சு. உன்னை பாதுகாப்பா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போற திருப்தியோட நான் திரும்பி போறேன். குழந்தைகிட்ட இப்படி உன்னை பத்தியும் பெத்தவங்களை பத்தியும் சொல்லாம மறைச்சியோ, அதே மாதிரி உங்க அண்ணா அண்ணிக்கிட்டையும் குழந்தைய சந்திச்ச விஷயத்த சொல்ல மாட்டேன் நம்புறேன். இந்த பிரிவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பெத்தவங்க கிட்ட குழந்தையும் உங்ககிட்ட நானும் வந்து சேர்ந்துருவேன். உங்க தியாக வேள்வியில கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கிற நம்ம காதல் முழுசா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நீங்க திரும்பி வந்து என்னை ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு போறேன். உனக்காகத்தாண்டா இவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கடா என் குழந்தை? சொல்றா, எங்கடா என் குழந்தை? டேய், சொல்ல போறியா இல்லையா?
இவன் செத்துட்டா குழந்தைய பத்தின உண்மை தெரியாம போயிடும். உன்னை யாருப்பா அடிச்சது? என்கிட்ட சொல்லுப்பா, அவனை கத்தியால குத்தி கொன்னுடுறேன். என் ராசா வா. உன்னால அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னா நான் இப்படி எல்லாம் உதவ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா சொல்ற? ஏந்திரு. அதை புரிஞ்சுக்கூட நேரம் உனக்கு நெருங்கிடுச்சு. நீ என்ன உலகம் தெரியாத பச்சை பிள்ளையா? பொட்டச்சி. நாட்டு பக்கமே நடமாட பயப்பட்ட இந்த காலத்துல புலிக்காட்டு பக்கம் தனியா போயிருக்கே, உனக்கு என்ன தைரியம்? அந்த குடும்பக்கார ரங்கம் தான் நம்ம குடும்பத்துக்கு விரோதின்னு ஆயிட்டான்ல, அதுக்கப்புறமா அந்த அயோக்கினிய மனசுல நினைச்சுக்கிட்டு உடம்பிறந்தானே உதாசீனப்படுத்திட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திரக்காரன் இப்படி எல்லாம் உன்னை மயக்கி வச்சிருக்கானா? அர்த்த ராத்திரில என் குழந்தை அபகரிச்சுட்டு போன மாதிரி பட்ட பகலையே உன்னை அபகரிச்சுட்டு போய் மாய மந்திரத்துக்கு பயன்படுத்த பாக்குறானா? போது நிறுத்துங்க. அவரை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. சத்தியமும் தியாகமும் இன்னும் சாகாம இருக்குன்னா அதுக்கு அந்த உத்தமைய சாட்சி. உங்க மாங்கல்யம் நிலைக்கணும், உங்க புருஷன் நீண்ட காலம் வாழணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போனாரே தவிர நீங்களும் இந்த ஊரை நினைக்கிற மாதிரி அத மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த இல்ல. என்னத்தா சொல்ற? ஆமா அண்ணி, அவரை சந்திச்ச அத்தனை உண்மையை தெரிஞ்சுட்டு வந்தது மட்டும் இல்ல, உங்க குழந்தை நல்லபடியா வளர்ந்து அழகி இருக்கிற அழகி பார்த்துட்டு தான் வந்தேன். ஆத்தா, என்னத்த சொல்ற? என் குழந்தை, என் ராசாவே நீ பாத்தியா? என் செல்வம் எப்படி இருக்கா? சொல்லாத்தா, என் செல்வம் எப்படி இருக்கா? சொல்லுமா. தோஷத்தோட பிறந்திருக்கிற அந்த குழந்தை முகத்துல அண்ணன் முழிக்க கூடாது, அவர் உசுருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனாரே தவிர வேற கெட்ட எண்ணத்துல இல்ல. இப்ப சொல்லுங்க, அவர் துரோகியா கொலைகாரனா? இல்ல தாய், இல்ல இல்ல தாய், இல்ல. அத்தா, நான் ஊர் உலகத்தை நம்பல, உன்னை நம்புறேன். என் நம்பிக்கை வீண் போகல. என் புள்ள உயிரோட இருக்கிறாங்கிற நல்ல செய்தியை எனக்கு தெரிவிச்சுட்டேன். இது ஒன்னே போதும் அத்தா, இது ஒன்னே போதும். கற்பகவல்லி, இதற்காகத்தான் நானும் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். மரியாதையாக உன் குழந்தையை கொண்டு வந்து இடம் ஒப்படைத்து விடு. என் குழந்தைய உங்ககிட்ட எதுக்காக ஒப்படைக்கணும்? வெட்டுகிறவன் ஆட்டை விலை பேசுவது நிச்சயமாக வளர்ப்பதற்காக அல்ல. அட பாவி, அப்படின்னா என் குழந்தைய? ஆமா, அதனால் இதுவரை மனிதர்களுக்கு கிடைக்காத மகாசக்தி எனக்கு கிடைக்கும். உன் குழந்தைக்கு மோட்சம் கிடைக்கும். முடியாது, முடியாது. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. அப்படி என்றால் நீ வீடு திரும்பும் போது உன் கணவனுடைய மரணச் செய்தி உன்னை வரவேற்க காத்திருக்கும். அதற்கு தயாராக இரு. யோபா, உன் கணவனின் உயிரை பறிக்கப் போகும் என் பாம்பு உருவத்தை. என் உயிரோட வைக்கும், நீ இந்த கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது.
ஆனால் காரியவாதி அல்ல. மந்திரம் கால் மதி முக்கால் என்பதை மறந்து விட்டாயா? முதலில் அந்த கற்பகவல்லியின் எதிரில் அவள் புருஷனை அணுவணுவாக சித்திரவதை செய்துவிட்டு உன் கோரிக்கையை கேட்டிருந்தால் பயத்தில் அவள் பணிந்திருப்பாள், உன் எண்ணமும் பலித்திருக்கும். ஆனால் நீ அவசரப்பட்டு விட்டாள். குருதேவா, ஒருவருடைய உயிரை ஒரே அடியாக அழிப்பதை விட ஒவ்வொரு வினாடியும் அவர்களை நிம்மதியில்லாமல் செய்வது கொடுமையானது. அந்த கொடுமையை நீ செய்து பார், உன் கோரிக்கை நிறைவேறும். அப்படியே செய்கிறேன் குருதேவா. அந்த பத்தினி பெண்ணின் கணவனை அவள் கண்ணெதிரிலேயே படாத பாடுபடுத்துகிறேன். அவளை பணிய வைத்து காட்டுகிறேன் குருதேவா. நாளைக்கு கௌரி நோம்பு மறந்துட்டியா? கௌரி நோம்புனா அதுக்கு நாம என்ன பண்ணணும்க்கா? அடி விளங்காதவளே, நாளைக்கு கட்டுக்கழிச்சிங்களுக்கு முக்கியமான நாள். ஓஹோ, நாளைக்கு விடிய காலையில மஞ்சள் பூசி குளிச்சுட்டு புது புடவை கட்டி நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு காளியாத்தகிட்ட மாங்கல்ய பலத்துக்காக கும்பிட்டு கடைசியா புருஷன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்டி. இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுக்கா. நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடுறேன். போறதுக்கு குடியலாம் ஒரு நேரம் தான். என்ன மாப்பிள்ளை இது? நல்ல நாள் மூலமா என் மகன் காலில் விழுகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் கைலாசம், என்ன மாப்பிள்ளை குருன்னு போறாரு? பச்சா பாதி குரல் ஆயிட்டாரு. ஆயிட்டாருன்னா ஜோடி ஏற்றுறான். வெந்நீர் ஆறிட போகுது, சீக்கிரமா குளிங்க. நேத்து சமைஞ்ச புள்ள, நெய்யு சோறும் தின்னும் புள்ள, பாத்துக்கிட்டு போற புள்ள, உன் பல்வரிச பகட்டு தடி. என்னது கொடுமையா இருக்கு? சாப்பிடுங்க. என்னங்க, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, அத்தா, இது என்ன மாயம்? யாரோ ஏவல் செஞ்சு விட்ட மாதிரி இந்த வீட்டுல திடீர்னு ஏதேதோ நடக்குது. இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன அத்தா பாவம் செஞ்சேன்? என்னங்க, விடிஞ்சதுல இருந்து வெறும் வயித்தோட இருக்கீங்க. இந்த பாலையாவது குடிங்க. வராதே, என் பக்கத்துல வராதே, வராதே. என்னங்க, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் புருஷனை இப்படி சித்திரவதை செய்யாது. என் மாங்கல்யத்தை காப்பாத்து. நீ மனைவி ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தாய் ஸ்தானத்தை இழந்தே ஆக வேண்டும். இதில் வேறுத்த கிழமை அவசரம் ஒன்றுமில்லை. நிதானமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா. என்ன சொல்லுகிறார்? நான் தீர்க்கமா சொல்றேன், தெய்வ சக்திக்கு முன்னால உன் மந்திர சக்தி ஒண்ணும் செய்ய முடியாது.
நான் கும்பிடுற காளியாத்தா என் பிள்ளையும் புருஷனையும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தியே தீருவா. உன்னால ஆனந்தடி பாத்துக்க. கற்பகவல்லி, உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமா? உன் புருஷனை உனக்கு எதிராக திருப்பி காட்டி நான் இந்த காரியத்தில் வெற்றி அடைந்தேன். ஓ ஓ ஆ. நீங்களா? என்னங்க இது இப்படி கை பத்தி எரியுது? இத பத்தி நீ கவலைப்படாத, முதல்ல பந்தத்தை கொளுத்தி. சுடர் விட்டு பிரகாசமா எரியுது நீ ஏத்தி வச்ச தீபம். ஆனா ஒளி மங்கி அணைய தயாராயிடுச்சு உன் வாழ்க்கை தீபம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமப்பா, உன் ஆயுளுக்கு இது ஒரு சோதனை காலம். உண்மைதான் சாமி. என்ன மாயமோ தெரியல, என்னால ஒழுங்கா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. நான் அனுபவிக்கிற சித்திரவதைக்கு ஒரு எல்லையே இல்ல சாமி. அந்த சித்திரவதையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா உன் குழந்தை உன் பக்கத்திலேயே இருக்கணும். என்ன சாமி சொல்றீங்க? என் குழந்தை எங்க இருக்கான்னு எனக்கே தெரியும் சுவாமி. என் குழந்தைய நீங்க தான் சாமி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உன் குழந்தை இருக்கிற இடத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன் குழந்தை இருக்கிற இடம் உன் மனைவிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏண்டி, என்ன நெஞ்செழுத்த இருந்தா குழந்தை இருக்கான உனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட நீ சொல்லாம இருந்திருப்பேன். சிரிக்கும் அவளை. சொல்ல போறியா இல்லையா? சொல்லி வேண்டாங்க, உங்க மனசை யாரோ திசை மாத்தி விட்டுருக்காங்க. இப்ப போய் நம்ம பிள்ளைய பார்த்தா உங்க உசுருக்கே ஆபத்து. தோஷம் விலகணும், நம்ம குழந்தை நம்ம கிட்டே வந்து சேர்த்துடுவான். அது வரைக்கும் போட்டுங்க. திசை மாறி போயிருக்கிறது நான் இல்லடி, நீதான். கேட்க கூடாது உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு மறைக்க கூடாது உன்னை மறைச்சிருக்கிற. சொல்லிடி, நம்ம குழந்தை எங்க? சொல்லிடி, என்ன அடிங்க, கொல்லுங்க. என் உசுரை போனாலும் என் மாங்கல்யம் தான் எனக்கு முக்கியம். குழந்தைக்கு அடுத்து நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். டேய், என் சிநேகிதன் தான் எனக்கு எதிரியானான்னு நினைச்சேன். ஆனா அந்த துரோக பட்டி இல்ல, நீயே சரிவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் குழந்தையை எப்படி கண்டுபிடிக்கிறது, என் உயிரை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னங்க? காளியாத்தா, அவசரப்பட்டு போயிட்டு இருக்கிற என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தாத்தா. என் மங்கல்யத்தை காப்பாத்து.
அலிபாபா, வாழைப்பழத்தை கொடுத்து என் வருங்காலத்தையே கெடுத்துப்பிட்டியா ஐயா. எப்படியாவது வசியமரத்தை திருப்பி எடுத்து அந்த குரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா. மன்னிச்சுக்கோயா, எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும், எடுக்க தெரியாதுங்கய்யா. என்னது? ஆமாய்யா, வசியம் வைக்க கத்து கொடுத்தவரு எடுக்க கத்து கொடுக்கலையா. அதுக்குள்ள கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறந்து கேட்க முடியாதையா? அதை செத்து போட்டாருங்கய்யா. செத்து கிட்ட கேட்க முடியாதா? நீயும் கால மாறிட்டியா? அந்த குரங்கு பண்ற ஆட்டகாரத்தை தாங்க முடியலையே. இப்ப ஊது, இப்ப ஊது. இப்ப பரவாயில்லை. அம்மாவாசி என்னைக்கு வசியம் பயங்கரமா வேலை செய்யும். அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதோ, பச்சக். அந்த போடா போட அம்மாவாசை என்னைக்கே வருது. நாளைக்குத்தான். அந்த பத்தினியானவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா? புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தினி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீக்குளிக்க அவள் முற்பட்டாள். அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள். என்னம்மா கொடுமை இதெல்லாம், என்னால பார்க்க முடியலையே. நீ கற்பு கருவிகளை நிர்வகிக்கிறதுக்காக இந்த நெருப்பாத்துல இறங்கணுமா? தாமிருந்து பெற்ற என் தங்கமே, தாமரை மலரே. தந்தை சொல்லிட்ட மந்திரமில்லை, அப்பா சொல்றது கேளம்மா. தீயிலே இறங்காத, தீயிலே இறங்கவே இறங்காதம்மா. எப்பா தங்கச்சி தீச்சு தாரஞ்சிட்டாமா, தடுத்து நிறுத்துங்க. என் மகனை தடுத்து நிறுத்தி நீ ஏத்துக்கல, அதே தீய உன்னை தள்ளி கொள்ள விடுவேன். குரங்கு மாமா, என்ன மன்னிச்சிருங்க. கட்டின பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி கண்ட பொண்ணுங்க மேல ஆசை வச்ச தப்புதான். இப்படி குரங்கு ரூபத்துல சொல்ல வரும்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க மாமா. முடியாது. என் மகனை காதலிச்சுட்டு அந்த சிங்காரிய வப்பாட்டியா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். சத்தியமா என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் யார் எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த அக்கினி மேல சத்தியம். அப்படி வாயா வழிக்கு. உனக்கு இந்த நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகம் போட்டோம். என்னது? ஆமா மாப்பிள்ள, நாடகம் தான். ஆமையா, உன் சம்சாரம் என்கிட்ட வந்து உனக்கு நிறைய சபல புத்தி இருக்குது, உன்னை திருத்தணும்னு என்கிட்ட உதவி கேட்டுச்சு. வீதியில விட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் வீட்டுல வந்து விட்ட காட்டிட்டேன். அம்மா ரெடி, நாடகம் முடிஞ்சு போச்சு, வசூலுக்கு அடுத்த தெருக்கு போவோமா? ஆமாங்க ஐயா, இவங்களுக்கு உதவியா நம்பணும். வசியமைக்கு பதிலா வண்டி மைய கொடுத்துட்டோம் ஐயா. இப்ப எல்லாமே குஷியாகி முடிஞ்சு போச்சுல்ல. என்ன திருத்தின எல்லாருக்கும் நன்றி. ராமாயி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அதை நான் மீறிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்க மாட்டேன். என் கூந்தலை எப்ப அள்ளி முடியறது? முடியறதுன்னு பூவே வச்சுக்கோங்க. எப்ப மாசம் பொறுத்து. மாப்பிள்ளை பூ வச்சுக்கோங்க ஐயா. சும்மாரியா, புரிச்ச முண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? எல்லாரும் போங்க. நானுமா? நீ தாயா வண்டி மையி மாமா மாப்பிள்ளை போங்க. போயிடுறேன். சுவாமி, தில்லைவனத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ண போற மாகாளி அம்மன் அலங்காரத்துக்காக இந்த ஆபரணங்களை என்னுடைய கணக்கா தரேன். ஏத்துக்குங்க சாமி. என்ன சாமி யோசிக்கிறீங்க? உன் கையில பொன்னகை இருக்கு, ஆனா முகத்துல புன்னகைய காணமே, அதான்ப்பா யோசிக்கிறேன். துன்பத்திலையும் சிரிக்கணும்னு உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானும் சிரிக்கணும் தான் முயற்சி பண்றேன். என்னால முடியலையே சாமி. சுவாமி, இந்த விசாலமான மாளிகைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என் மனசுக்குள்ள இல்லைங்களே சாமி. அந்த இருளை பார்த்தேன் உன் மகளோட ரூபத்துல. நடந்த கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டேன் மத்தவங்க சொன்னதுல. கவலைப்படாதப்பா, காத்துல அணைஞ்ச விளக்க மறுபடியும் ஏத்தி வைக்கிற மாதிரி காலத்தால் அழிக்கப்பட்ட மகளோட குடும்ப விளக்கையும் மீண்டும் ஏத்தி வைக்க முடியும். அது எப்படி சாமி முடியும்? ஒரு கைம்பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத இந்த உலகம் ஏத்துக்குமா? நீ அழுதுகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உலகம் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கு. உனக்காக கவலைப்படாத இந்த உலகத்தை பார்த்து நீ ஏன்பா பயப்படணும்? சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு சாமி. ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சந்தோஷத்தை தடுக்கக்கூடிய எதுவுமே சாஸ்திரமாகாது. அது மட்டுமல்ல, பரிமாறப்பட்டும் எச்சில் படுத்தப்படாத உணவுக்கு தோஷ விலக்கு உண்டு. சாமி, முதல்ல உன்னை சூழ்ந்திருக்கிற பாவ இருள் விலக நீ ஒரு யாகம் நடத்தணும். அந்த வேள்வி உன் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலா அமையும்.
யாகமா? அப்படியே ஆகட்டும் சாமி. அந்த யாகத்தையும் நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஆகட்டும். காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். துர்காயை ஸ்வாஹா. துர்காய தேவீம் சரணமகம் பிரபத்யே சுதரவிதரசே நமः. துர்காயை ஸ்வாஹா. தன்னோ துர்கே பிரச்சோதயாத். துர்காயை ஸ்வாஹா. நிறுத்துங்க. என் புருஷனை கொண்ட கொலகாரி கோயில இருக்கிறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லும் போது இவளை வீட்டுல வச்சு வழிபட உங்களுக்கு என்ன தைரியம்? இழக்க கூடாததை எழுது. ஆயுள் தண்டனையை நான் அனுபவிக்க காரணம் என்னன்னு நான் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாத இந்த ஊமச்சிக்கு ஒரு பணியலா, ஒரு வேலையா? கூடாது. நான் நடத்த விட மாட்டேன். விடவே மாட்டேன். வேண்டாமா, வேண்டாம். நீ பழிவாங்க வேண்டியது அவள் இல்ல, என்ன? உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த பத்திரக்காரி இல்ல, நான் தான். ஆமாமா, நடந்த அசம்பாவிதத்துக்கு அஸ்திவாரமே என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு பாவக்காரியம் தான். என்னுடைய இளம காலத்துல ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனேன். அப்போ ஒரு வேடுவ பெண்ணை சந்திச்சேன். அவன் மேல ஆசை வச்சேன். ஆனா அவ என்னை ஏறெடுத்தும் பார்க்கல, ஏத்துக்கவும் முன் வரல. துடிச்சேன். அவளை எப்படியாவது அடையணுங்கிற வெறியோட காத்துட்டு இருந்தேன். அப்பதான் என் எண்ணத்துல இடி விடுற மாதிரி அந்த செய்தி வந்தது. ஐயா, நீங்க அடையணும்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமுங்க. என்னடா சொல்றேன்? ஆமாங்க, அவங்க பல வழக்கப்படி நாகதேவர கோயில்ல கல்யாணம் நடக்க போதுங்க. எனக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்த அடையறதுக்கு நான் ஒரு காலம் விட மாட்டேன். மஞ்சா குங்குமம் வச்ச கிளி இது மச்சான் முடிஞ்ச பச்சை கிளி. கட்டி முடிஞ்சது கண்ணாட ரெண்டு ஒட்டி இருக்கணும் என்னாட. மஞ்சா குங்குமம் வச்ச கிளி இது மச்சான் முடிஞ்ச பச்சை கிளி. கட்டி முடிஞ்சது கண்ணால ரெண்டு ஒட்டி இருக்கணும் என்னாலும். நாகம்மா எங்க நல்லம்மா, நல்ல வாக்கு வாட்டு சொல்லம்மா சொல்லம்மா. நாகம்மா எங்க நல்லம்மா, நல்ல வாக்கு வாட்டு சொல்லம்மா சொல்லம்மா. புருஷ மனசு கோணாம பொஞ்சாதி நடக்கணும். அவ கோட்டை கோட்டை தாண்டாம கட்டு பாட்டில் இருக்கணும். புருஷ மனசு கோணாம பொஞ்சாதி நடக்கணும். அவன் கோட்டை கோட்டை தாண்டாம கட்டு பாட்டில் இருக்கணும். குத்தம் குறைகளை விட்டு கொடுக்கணும். குடும்பம் சரியாம தாங்கி முட்டு கொடுக்கணும். குழந்தை குட்டியை பெற்று கொடுக்க நகமும் சதையும் அவத்து இருக்கணும். நாகம்மா எங்க நல்லம்மா, நல்ல வாக்கு வாட்டு சொல்லம்மா சொல்லம்மா. மரப்பு வரப்பு இல்லாம இந்த மச்சானும் நடந்துக்கணும். ஒரு முந்தான விரிக்க வந்தவள உயிர் மூச்சா நினைச்சுக்கணும். மரப்பு வரப்பு இல்லாம இந்த மச்சானும் நடந்துக்கணும். ஒரு முந்தான விரிக்க வந்தவள உயிர் மூச்சா நினைச்சுக்கணும். மத்த பெண்களை கண்டு கூசணும். பெத்த தாய் போல் எண்ணி பேசணும். அத்தம் அவள
பழத்தை அள்ளி அணைக்கணும், அதிலும் 3 நாள் தள்ளி இருக்கணும். நாகம்மா எங்க நல்லம்மா, நல்ல வாக்கு வாழ்த்து சொல்லம்மா சொல்லம்மா. கணவன் மனைவி குடும்பத்தை அவ என்னாடு காத்திருப்பா. காவல் தெய்வம் நாகம்மா என்று கண்ணால பார்த்திருப்பா. கணவன் மனைவி குடும்பத்தை அவ என்னாடு காத்திருப்பா. பண்பும் பாசமும் கெட்டு போவத தட்டி கேட்பவள் நாகதேவத. நாகம்மா எங்க நல்லம்மா, நல்ல பார்த்து வாழ்ந்து சொல்லம்மா சொல்லம்மா. நாகம்மா எங்க நல்லம்மா, நாகம்மா எங்க நல்லம்மா. என் நெஞ்சில இருந்த ஆசையை நீ அடிச்சிட்ட, நான் உன் நெத்தில இருந்த குங்குமத்தையே அடிச்சிட்ட. அட கல்லுக்காரா, நீ என்ன கல்யாணத்தை அன்னைக்கே இப்படி உதவியாக்கிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நான் ஊமையா அழுத, நீ ஊரறிய காலம் கூட அழுதுட்டே. அட பாவி, உன்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆள்வரம் இருக்குங்கிற ஆணவத்துல இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டியே. உன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இதோ பாம்புருவா நிக்கிறானே இந்த பத்திரகாளி, இவன் உன்னை சும்மா விட மாட்டான். என் மகளோட மனக்கோலம் பிறக்கோலமான காட்சியை பார்த்து நான் எப்படி மனக்குமுறி போய் இப்ப நிக்கிறனோ, இதே மாதிரி உன் வாழ்க்கையில நீ ஒரு நாளைக்கு நிக்க வேண்டி வரும். நீ செய்த பாவத்துக்கெல்லாம் இந்த பத்திரகாளி பதில் சொல்லியே தீருவா, இது சத்தியம். அன்னைக்கு ஏளனமா சிரிச்சேன், ஆனா இன்னைக்கு அது சாதாரண வார்த்தை இல்ல. என் மகளை என் கண் முன்னாலேயே நடபடமாக்கி என்ன அலுவலமா சித்திரவதை செய்ய போற சக்தி வாய்ந்த சாப கெடுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். ஏமா, அப்பா செஞ்ச தவறுக்கு மகளுக்கு தண்டனை கொடுக்கிறது என்ன நியாயம்னு நீ கேட்கலாம். அப்பன் தசரத புத்திர சோகத்துக்கு ஆளாகணுங்கிற சாபத்துக்காக மக ஸ்ரீராம வனவாசம் போகலையா? அவதார புருஷனுக்கே அந்த நிலைமைன்னா அயோக்கியனுக்கு மகளா பிறந்த உனக்கு அவ இப்படி ஒரு தண்டனையை கொடுத்ததுல என்னம்மா தப்பு, என்ன தப்பு? கங்கா, கொலையாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற நீதிபதியும் ஒரு உயிரை அழிக்கிற காரியத்தை தான் செய்யறார். ஆனா எந்த தர்மமும் அந்த நீதிபதியை குற்றவாளியாக்கி பாக்குறது இல்லம்மா. நீ விதிப்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை உனக்கு வழங்க வந்த தெய்வத்தையே குற்றவாளியாக்கி கோயிலுக்குள்ளேயே சிறைப்படுத்திட்டியம்மா. பெத்த குழந்தை எட்டி உதைக்கிறதையும் ஒரு விளையாட்டா நினைச்சு அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதா தாயோட மனசு. அப்படி ஒரு தாய்ஸ்தானத்தில் இருந்துதான் நீ கொடுத்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த காளியாத்தா. கங்கா, தர்மத்துக்கு துணை போறதும் அதர்மத்துக்கு பகையாகிறதும் தெய்வ நீதி. அந்த நீதி தேவதைக்கு உன்னால் விதிக்கப்பட்ட தடை இன்னையோடு விலகட்டும். சாப நிவர்த்தி பண்ணி பாவ விமோச்சனம் பெற உடனே புறப்படும். புறப்படு, புறப்படு. என் உயிரோட வரைக்கும் நீ இந்த கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது. இல்ல இல்ல, என் உயிரை கொடுத்தாவது அவ கோயில் கதவுகளை திறந்தே தருவேன். அப்பா, என்னப்பா அந்த நிலாவையே பாத்துக்கிட்டு இருக்க? இது வழக்கமா வர பௌர்ணமி இல்லப்பா, நம்ம வனவாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்க பௌர்ணமி. உனக்கு புரியாது, நம்ம இந்த காட்டுக்கு வந்து 60 பௌர்ணமி காலமாவது. அதுவும் இல்லாம இன்னையோட உன் தோஷமும் விலகுது. என்னப்பா சொல்ற? நான் உன்னோட அப்பா இல்லப்பா, உன்னை பெத்தவங்க ஊர்ல இருக்காங்க. உன்னை ஒரு தடவை பாக்குற பாக்கியம் கிடைக்காதுன்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. உனக்கு விவரமா நான் அப்புறம் சொல்றேன், நீ போய் படுத்து தூங்க.
நிஜம். அந்த குழந்தை தெய்வ சக்தி நிறைந்த இடத்தை விட்டு இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. இனியும் தாமதிக்காது. இப்பொழுதே புறப்பட்டு போய் அந்த குழந்தையை கடத்திக் கொண்டு வா. வெற்றியோடு திரும்புகிறேன் குருதேவா. வருகிறேன். மறைஞ்சிருந்து இப்படி மந்திரத்தால தாக்குறது கோழத்தனம். புலி பதுங்கித்தானடா பாயும். சர்வ வல்லமை படைத்த இந்த ஜடாதரன் நினைத்தால் உன்னை எதையும் செய்ய முடியும். இதுவரைக்கும் நான் சுயநலத்துக்காக மந்திரத்தை பயன்படுத்தினதே இல்லை. ஆனா உன்ன மாதிரி அயோக்கியம் கிட்ட அதை பயன்படுத்துறதுல தப்பே இல்லை. இவ்வளவு சாமர்த்தியமா உனக்கு? பார்க்கிறேன் அதையும். உங்ககிட்ட ஒப்படைக்க அவர் குழந்தையை கொண்டு வரப்போ பழிமறிச்சு ஒரு பயங்கர மந்திரவாதி குழந்தையை அபகரிச்சு காட்டுக்குள்ள கொண்டு வரானே. எப்படியாவது குழந்தையை காப்பாத்துங்கண்ணே. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க அங்க போக கூடாது. அவனுடைய மந்திர சக்திக்கு முன்னால எந்த மந்திர சக்தியாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்கிட்ட இருந்து நம்ம குழந்தையை காப்பாற்றுற சக்தி அந்த மகாசக்திக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மகாசக்திக்கு மட்டும்தான் உண்டு. அம்மா அம்மா காளியம்மா, அம்மா அம்மா காளியம்மா, நீ ஆருயிர்க்கெல்லாம் வேலியம்மா. அழுகின்றாள் வந்து தொழுகின்றாள், காலில் விழுகின்றாள் ஒரு குலமாது. அழுகின்றாள் வந்து தொழுகின்றாள், காலில் விழுகின்றாள் ஒரு குலமாது. உன்னாலயம்தான் இந்த வேளையில் தான் இன்னும் இருப்பதென்ன தாழ்த்திடவாது. அம்மா அம்மா காளியம்மா. தாய்ப்படும் பாடு நீ அறிவாயடி, நீயும் தாயல்லவோ. இவள் செய்படும் பாடு தீர்த்து வைக்க ஒரு நேரம் நாடென்னவோ. ஒரு தாய்ப்படும் பாடு நீ அறிவாய் அடி, நீயும் தாயல்லவோ. இவள் செய்படும் பாடு தீர்த்து வைக்க ஒரு நேரம் நாடென்னவோ. மகன்தான் அங்கே பிழைத்துக் கொண்டால் இவள் மஞ்சளும் பிழைக்குமடி. மகன்தான் அங்கே பிழைத்துக் கொண்டால் இவள் மஞ்சளும் பிழைக்குமடி. ஒரு ஊமையை போலே நீ இருந்தால் உன்னை ஊரே படிக்குமடி. ஊரே படிக்குமடி. அம்மா அம்மா
காளியம்மா. தகப்பனின் பாவம் தான் சுமந்தாள் கொண்ட தலைவனை இழந்து நின்றாள். இவள் தவறை உணர்ந்து தன் உயிர் கொடுத்து சந்நிதி திறக்க வந்தாள். அவசரத்தாலே ஆணையிட்டாளே அதை நீ மறந்து விடு. அவசரத்தாலே ஆணையிட்டாளே அதை நீ மறந்து விடு. உன் ஆலய கதவை அடைத்தது போதும் உடனே திறந்து விடு. உடனே திறந்து விடு. அம்மா அம்மா காளியம்மா. ஒரு மடந்தை உயிர் கொடுக்க உதிரம் அது தெரிக்க, மறு நிமிஷம் திருக்கோயில் மணி கதவம் திறக்க, அணைந்திருந்த விளக்குகளும் அனல் கொண்டு எரிய, அம்மாவும் அருட்பாவை மடலாக விரிய, தருமத்தை நிலைநாட்ட புறப்படு தாயே. திக்கெட்டும் அரசாளும் திரிசூலி நீயே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளிமாயே. இருள் நீங்க மருள் நீங்க அருள் கூட்டுவாயே. அம்மா அம்மா அம்மா. பலி வாங்குறதாண்டா. ஆனா அப்பாவிகளையும் அறியா குழந்தைகளையும் இல்ல, ஒன்ன மாதிரி அயோக்கியங்களா. எனக்கு ரத்த படையில போட்டு தேவ சக்திக்கும் ஈடான மாய சக்தி அடையணுங்கிற பேராசையில ஒரு பத்தினி பெண்ணோட சந்தோஷத்தை கொன்ன. இப்போ ஒரு பச்சிளம் குழந்தையோட உயிரையே கொல்ல துணிஞ்சிட்ட. இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அடுத்தவங்களை அழிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் அழிஞ்சே தீர்வாங்கிறதுக்கு உன் கதையை ஒரு உதாரணமாகட்டும். ஒழிந்து போ, அழிந்து போ.